எடப்பாடியார். அவரை பற்றி சொல்வார்கள், ஒரு சமூகம் சார்ந்தவர், பிற சமூகத்தை அவர் மதிப்பது கிடையாது என்று சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் விளைக்கின்றவர்கள், துரோகம் செய்பவர்கள், துரோகம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் சொல்கிறார்கள். எல்லா சமுதாயத்திலும் உள்ள அதிமுகவுடைய உண்மை விசுவாசிகள், எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், அதிமுகவுடைய தூண்கள், எடப்பாடியார் தலைமை சரியான தலைமை. கட்சிக்கு சோதனை நேரத்தில் இந்த கட்சியை தூக்கி பிடித்த ஒப்பந்த தலைவன் எடப்பாடியார் என்று சொல்கிறார்கள். யார் மீதும் அவருக்கு ஒரு கோபம் கிடையாது, யார் மீதும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லா சமூகத்துடைய தலைவர்களையும், எல்லா சமூக மக்களையும், எல்லா சமூகத்துடைய இளைஞர்களையும் ஒன்றாக பாவித்து, ஒன்றாக நினைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு அருமையான, ஒரு அற்புதமான முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் விளங்கியவர், விளங்கிக் கொண்டிருப்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். 4 ஆண்டு ஆட்சி, திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆட்சி, 5வது வருஷம் கடைசியில எப்பயுமே தேட்டர்ல யாரும் படம் பார்க்க மாட்டாங்க. கடைசியில் ஓடும் போது எல்லாரும் வாசலுக்கு வந்துருவாங்க, அப்படியே ஓரம் தான் பார்ப்பாங்க. படம் முடிய போகுது, திமுகவுக்கு படம் முடிய போகுது. என்ன வேடிக்கைன்னா ஊட படம் பிலிம் வந்துகிட்டே இருக்கு. திமுகவுக்கு ஒட்டி ஓட்டுறாங்க. 5 வருஷம் ஓட்டலாம், நீ 5 வருஷம் முழுமையா ஓட்டிட்டீங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்க பாடு புலியும் பாடு 5 வருஷம் விட்டாச்சு. இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் இந்த நாட்டு மக்களை சிதைக்கின்ற வேலையை செய்கின்ற ஒரு அரசு ஸ்டாலின் அரசு, திமுக அரசு. யாருக்கு நன்மை கிடைச்சிருக்கு? கைத்தறி நெசவாளர்கள் கண்ணீர் விடுறாங்க. நெசவு செய்வதற்காக கைத்தறி தொழிலாளர்கள் நெசவாளர்களுடைய வாழ்க்கை தர வருவதற்காக திட்டத்தை கொண்டு வந்தவர் ஒருத்தர் எம்ஜிஆர். அம்மா அதை நடைமுறைப்படுத்தி வந்தார், எடப்பாடி நடைமுறைப்படுத்தி வந்தார். இன்னைக்கு கைத்தறி நெசவாளர்களே நெசவு செய்வது கிடையாது. சேலையை விஷயத்தில் எங்கேயும் வாங்குறாங்க, பில்ல இங்க வாங்குறாங்க. உனக்கு தேவை ஒரு கமிஷன் வாங்கி போட்டு கையெழுத்து போடுன்னு மிரட்டுறாங்க. கைத்தறி வேலை இல்ல, வேலையே கிடையாது. அந்த துறையே போச்சு, டிரான்ஸ்போர்ட் போச்சு, பால்வளத்துறை போச்சு, மின்சார வாரியம் போச்சு, எல்லாம் போச்சு, கைத்தறி போச்சு. எல்லாம் ஒவ்வொரு துறையா திமுக ஆட்சியில அழிஞ்சுக்கிட்டு வருது, குறைஞ்சுக்கிட்டு வருது, மூடுகுலா கண்டுகிற நிலைமையில வந்திருக்கு. காரணம் என்ன? திமுகவால் ஆள தெரியவில்லை, திமுக கட்சியால் வழிநடத்த தெரியவில்லை, தமிழகத்தில் நல்லாட்சி கொடுப்பதற்கு தெரியவில்லை. எடப்பாடியார் படிக்காத வேலை காமராஜர் அவர்கள் பல பள்ளிக்கூடங்களை கட்டினார், டேமுகளை கட்டினார். படிக்காத புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஏழைகள் உள்ளத்தை நேசித்தார், இல்லாத மக்களுக்கு அள்ளி கொடுத்தார். கொடுக்கின்ற உணவு எம்ஜிஆர் இருந்த காரணத்தால் வல்லன் என்று சொல்லப்பட்டார். புரட்சித்தலைவர் அம்மா மிக்சி, கிரைண்டர், பேனு, லேப்டாப் என்று சொல்லி அத்தனை பெண்களுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் கொடுத்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழை பெண்கள், கஷ்டப்படுகின்ற கூலி தொழிலாளர் வீட்டு பெண்கள், விவசாய வீட்டு பெண்கள் மாவரைக்க, உரலுக்கோ, சட்டிக்கு, அம்மிக்கலுக்கோ தேடி போவதற்காக கிரைண்டர், மிக்சி, பேனு இவைகளை கொடுத்து அவருடைய உடல்நலத்தை அக்கறை உடைய தலைவி என்பதை நிரூபித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியே வந்த எடப்பாடியார் ஒரே ஆண்டிலே 11 மெடிக்கல் காலேஜ், ஒரே ஆண்டிலே 11 மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரி. நம்முடைய விருதுநகரிலே ஒரு மருத்துவக் கல்லூரி, அற்புதமான கல்லூரி, அருமையான பில்டிங். விருதுநகர் அரசு மருத்துவமனையில் ஹைடெக் பில்டிங் கெட்டது யாரு? அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் உத்தரவு போட்டாரு, நாங்க கட்டினோம், கட்டி முடிச்சோம். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? வெள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. வெள்ளையடிச்சுக்கிட்டு நாங்களே கட்டணும்ங்கிறாங்க. ஊர் என்ன மறந்தா போயிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. மக்கள் அத்தனை வரையும் யாரை ஏமாத்த? வெள்ளையடித்து ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கு, திமுக ஆட்சி இருக்கு, ஸ்டாலின் ஆட்சி இருக்கு. உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு உறுதியாக இருந்தவர் எடப்பாடியார். திமுக என்ன செய்தது? எல்லாரும் ஏமாற்றி 2021 ஆட்சியை பிடிச்சது. நீட் தேர்வு வந்த உடனே கையெழுத்து, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்ப போய் கேட்டாங்க, ஸ்டாலின் மகன்கிட்ட. அந்த ரகசியம் எனக்கு எங்க அப்பா கூட தெரியும், சொல்ல மாட்டோம். கரெக்டா ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்த போட்டு நீட் ரத்து பண்ணாரு. இன்ன வரைக்கும் ரத்து பண்ணல. கல்லூரி மாணவர்களை பூரா படிப்பதற்காக கடன் வாங்குறாங்க, அந்த கடனை பூரா ரத்து பண்ண ஒரே கையெழுத்துல இருந்தாங்க.
எந்த கல்லூரி மாணவர்கள் படிச்ச படிப்புக்கான கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? கிடையாது. மாணவ நம்முடைய விவசாய பெண்கள், நம்முடைய கிராமத்து பெண்கள் அத்தனை பேர் நீ நகையை கொண்டு போய் கூட்டுறவு பேங்க் அடவைங்க, நேஷனல் பேங்க் அடவைங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமையில இருந்து அறிக்கை கொடுத்தாங்க. வேலையில பேசினாங்க. நம்ம ஆளுங்க ஒரு வழிக்கு வந்துட்டாங்கன்னா தள்ளுபடி பண்ணிடுறாங்க நகையெல்லாம், கடனை நமக்கு கதை கஷ்டமான தீர்ந்துடும், அந்த ரூபாயை வச்சு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துடலாம், கல்யாணம் கொடுத்துடலாம் நினைச்சு பார்த்தா கடனை வாங்குற மிச்சம், நகையெல்லாம் ஏலத்து போனது மிச்சம், கம்பெனி முக்கிய எல்லாம் நகை கடன் பேங்க்ல போய் மாட்டிக்கிச்சு. நான் கடனை ரத்து பண்ணல. முதியோர் அதுக்கப்புறம் முதியோர் பென்ஷன் ரத்து பண்ணிட்டாங்க, விதவை பென்ஷன் ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு கோல்மால் இந்த தேர்தலுக்காக அடங்குறாங்க. தேர்தல் வந்து முடிஞ்ச உடனே நிப்பாட்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்க விழித்திருக்கின்ற காலம் இது. உங்களை ஏமாற்றி ஏமாற்றியே தான் திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வருது. ஒரு முறை கூட நியாயத்தை சொல்லி உண்மையை சொல்லி திமுக ஓட்டு கேட்ட வரலாறே கிடையாது. இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்வார்கள். 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க திமுக, அது எதையுமே உறுப்பினர் நிறைவேற்றவில்லை. இப்ப நாங்க பயப்படுவோம். ஐயோ ஊருக்குள்ள போறவே பொம்பளை மறைச்சிக்கிறாங்க பயந்து வந்து விளையாப்போம். நாங்க உண்மையிலே பயப்படுவோம். ஓட்டு போட்ட மக்களை கண்டபடி ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ, நீ என்னையா செஞ்ச ஓட்டு போட சொல்லிடுவாங்க, பயந்து பயந்து விளையாப்போம். திமுக அது பயமே கிடையாது. என்ன என்ன போ தண்ணியா வரும் போ கணக்கு வந்து போ. வேலையே செய்ய மாட்டாங்க கருமசாமி, மகாராஜி வரிசாமி. வேலை செய்யாம பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரே வித்தக்காரங்க திமுக. நாங்க வந்தவங்க என்ன செய்ய தெரியுமா, எடுத்தவனே மெஷர்மெண்ட் புக்கத்தை எம்புக்குள்ள தூக்க எம்புக்குள்ள மெஷர்மெண்ட் செட் மெஷர்மெண்ட் அதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஆடிட்டு போட்டு தப்பு பண்ணவன் ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்தவன் பூரா செயலுக்கு தான் போக வேண்டியிருக்கும். எங்கேயுமே வேலை செய்ய மாட்டாங்க, வேலையே பண்ண மாட்டாங்க. யூனியன் கேட்டா 20 கோடி வச்சிருக்காங்க, பணம் எங்க கேட்டா இல்லைங்கிறாங்க. சரியா சம்பளம் பண்ண மாட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள் சம்பளம் பண்ணாங்க, அங்க வேலை பார்க்க மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் குப்பை, தெரு தெருவா குப்பை. டேப் ரிப்பேர் ஆனா கூட பார்க்க சொன்னா ஒரு பைப்பை நோண்டுறாங்க, நோண்டி ஒரு பைப்பு அமுக்குறாங்க. பைப் இப்படி அமுக்குறா புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு போகும். பைப் அவ்வளவு பலமா இருக்கு, ரப்பர் மாதிரி வளையுது. அது எப்படி தண்ணி தாங்கும்? ஸ்பீடா தண்ணி வந்து வெடிச்சிடும். அப்ப பலபடி லீக் ஆகுது, பலபடி தோன்றாங்க, கல்ல பறிக்கிறாங்க, பலபடி தோன்றாங்க, கல்ல எடுக்கிறாங்க, பைப் எடுக்கிறாங்க, புது பைப்பு போடுறாங்க, அதுக்கு ஒரு பில்லு, தோன்றதுக்கு ஒரு பில்லு. கல்ல கூட வேற இடத்துல போய்க்கிறாங்க, பழைய கல்ல அங்க இருந்து இங்க போய்க்கிறாங்க, அதுக்கு ஒரு பில்லு. இந்த மாதிரி அக்குரவம் எல்லாம் எங்கேயுமே நடக்கல. திமுக ஆட்சியில் நடக்குது. நல்லா படிச்சாட்ட கேளுங்க என்ன நடக்குது. ஏமாத்துறாங்க. எந்த பஸ் இலவச பஸ் விட்டாங்க, இலவச பஸ் பஸ்ல ஏறி போனா பெண்கள் சொல்றாங்க, ஏன் இந்த பஸ்ல ஏறணும் கூட எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. கட 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 இருக்குது, டபக்கு 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 டயர் ஒடிச்சு. திடீர்னு பார்த்தா போயிட்டே இருக்கு, பின்னாடி இருக்கிற பிள்ளைய காணும். தேடி பார்த்தா பிள்ளைய காணும், பிள்ளைய காணும். வண்டி நிப்பாட்டு, வண்டி பிரேக் நிக்க மாட்டேங்குது, அங்க போய் நிக்குது. நின்று திறங்கி பார்த்தா பிள்ளை கீழே கிடக்கு, ஓட்ட விழுந்து உள்ள போயிடுச்சு. பிள்ளை உள்ள வச்சிருக்காங்க பஸ்ஸுக்குள்ள, நல்ல டயர் எல்லாம் குறைச்சிருச்சு. இந்த அக்குறம் எல்லா ஊர்லயும் நடக்குது, எல்லா ஊர்லயும் அக்குறம் நடக்குது. எந்த பஸ்ஸும் அரசு பஸ் கூட போச்சு. இன்னைக்கு பெண்கள் யாராவது நிம்மதியா நடமாட முடியுதா? எங்க பார்த்தாலும் கஞ்சா சாராயம், விஷச்சாராயம் மாதிரி ஓடிட்டு ஊருக்குள்ள. டிவியை திறந்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம், சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற படிக்கின்ற மாணவியை போய் ஒரு ரவுடி போய் அங்க போய் தகவல் பண்றான். கேட்பதற்கு ஆளுநர் எடப்பாடியார் குரல் கொடுத்த உடனே போலீஸ் அங்க போகுது, கைது பண்ணி வெளியே விடுது. வெளியே விட்டு தெரிஞ்ச உடனே எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாரு. ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே அரசு பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப உள்ள வச்சிருக்காங்க, இப்ப உள்ள வச்சிருக்காங்க. காரணம் கேட்டா அவர் திமுக அனுதாபியம். அனுதாபியம் யாரு? கட்சிக்காரங்க ரெண்டு ஒண்ணுதானே. எப்படி தலைவர் புரியா? ரெண்டு ஒண்ணுதானே. அனுதாபியம் திமுக. அம்மாவுடைய ஆட்சியில கிராமத்து பிள்ளைங்க டவுனுக்கு சைக்கிள்ல போச்சுக்க. ஒரு பலாத்காரம் டிவியில் வந்துச்சா, பேப்பர்ல வந்துச்சா, எங்க வந்துச்சு? இன்னைக்கு எதை தொட்டாலும் பலாத்காரம், பலாத்காரம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. பார்த்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின், பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கா, டப்புன்னு எடுத்தாரு ஒரு ஆயுதத்தை, ஒளிப்போர் பிரச்சனை கொண்டு விட்டாரு. இந்தி உள்ள வருது, எப்படி வருது, உளுந்தூர்பட்டு வழி வருது.
இந்தி உள்ள வருது, இந்தி அரக்கிய வெளியே வரட்டுன்னு சொல்லிட்டாரு. எங்க வரட்டும் ஐயா, நீங்க இந்தியை பத்தி பேச வேண்டாம். இந்திக்காக குரல் கொடுத்த காளிமுத்திலிருந்து நம்முடைய சீனிவாசன், முன்னாள் துணை செயலாளர் சீனிவாசன் இருந்து எல்லாரும் அதிமுக இருந்துதான் இறந்து போனாங்க. இந்திய எதிர்த்தலையும் எருமொழி கொள்கை அண்ணாவுடைய கொள்கையை சரியாக நடைமுறைப்படுத்துவதிலும் தைரியமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார். இவர்கள் எடப்பாடியார் பேட்டியை கொடுத்தாரு, அறிக்கை கொடுத்தாரு. அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை, நேருவால் அங்கீகரிக்கப்பட்ட இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டுடைய முடிவு, தமிழக மக்களுடைய முடிவு. எந்த காலத்திலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்திய ஆதிக்கம் திணிப்பதை ஒற்றுக்கொள்ள மாட்டோம். விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியும் படிக்கட்டும், திணிப்பிலிருந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு பின்னாடியும் விருது மாதிரி இல்லை. இவங்க பழையபடி போய் எடுத்துறாங்க, அங்கங்க போய் தாரை வச்சு இந்தி எழுத்து அழிக்க போற ரயில்வே போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து தமிழ் இருக்கும், அடுத்து இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து ஹிந்தி இருக்கும், அடுத்து கீழே இங்கிலீஷ் இருக்கும். நல்லா ஒரு திமுக வேட்டி கட்டி ஏற ஏணி போட்டு தென்காசியில ஏறி என்ன செய்யலாம், சங்கர கோயிலையா ஏறி கருப்பு ராதை வச்சு இங்கிலீஷ்ல போய் அழிக்கிறான். என்னடா இங்கிலீஷ் அடிக்கிறான் பார்த்தா ஒருத்தர் சொல்றது அடிக்கிறான், அவனை மேல ஏத்துக்கிறான். அப்படி தமிழை கொண்டு விட்டான், கீழே இழுத்துட்டான், அடிக்கிட்டான். அதுக்கு போய் இந்தியில் அடிக்கிறான். இந்தி எது, இங்கிலீஷ் எது, தமிழ் எதுன்னு வார்த்தை தெரியாம லூசுப்பைய மாதிரி போய் நீ இங்கிலீஷ் போய் அடிக்கிறிய, என்ன நியாயம்? அப்ப சடங்குக்காக ஒரு போராட்டமா, சம்பிரதாயத்துக்காக இந்தி இருப்பா? உங்களுடைய குற்றத்தன்மையை மறைப்பதற்காக, உங்கள் ஆட்சியினுடைய அவலங்களை மறைப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற ஆயுதம் இந்திய எதிர்ப்பு. ஒட்டுமொத்தமா வந்து செயலில்லாம போச்சு. அரசாங்கம் அதிகாரிகள் எல்லாரும் பேச லீவ் போட்டாங்க. அரசு அதிகாரிகள் பூரா பாத்தீங்கன்னா இப்ப யாரும் வேலை பார்க்கல, அவங்க ஏமாத்தியாச்சு. பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி உத்தரவாதம் வாங்கி ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய ஓட்டுகளை வாங்கிதான் திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சரானாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா, அவர்களுக்கு நாமத்தை போட்டாச்சு. அரசு ஊழியர்களுக்கு நாமத்தை போட்டபடி இன்னைக்கு பொங்கி எழுதுறாங்க. எல்லா தாலுகா ஆட்சியிலும் வேலை நடக்கல, கலெக்டர் ஆட்சியிலும் வேலை நடக்கல, ஆட்சி ஆட்சியிலும் வேலை நடக்கல. எல்லா அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக்கு, ஃபைலா இருக்கு. இவங்க வாட்டிக்கு வர்றாங்க, அழித்து போட்டு வெளியே போயிடுறாங்க. காரணம் யாரு? உண்மையே பேசாமல் பொய்யா சொன்னதனால் வந்த விளைவுதான். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்யால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அவதரிப்படுகிறாங்க. நிலைமையை சொல்லி அவர்களுக்கான பிரச்சனையை பேசி தீர்த்துக்காமல் விட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டிருக்கேன், அண்ணா திமுக எடப்பாடியார் தான் முதலமைச்சராக 2026 வரப்போகிறார். அண்ணா திமுக ஆளப்போகிறது, எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார். நெசவாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, அரசு ஊழியர் பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை, ஒட்டுமொத்த பாட்டாளிகள், படைப்பாளிகள், உழைப்பாளிகள் அத்தனைவருடைய பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஒரு அற்புதமான ஆட்சியை நிச்சயமாக நடத்தி காட்டுவார். 4 ஆண்டு காலத்திலே அதிமுக ஆட்சியிலே, அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடி காலத்திலே தொடர்ந்து 10 ஆண்டுகள் எங்கேயாவது இவ்வளவு கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடனுக்குள்ள விட்டவனு ஏதாவது பேர் இருக்கா? தத்தளிக்க விட்டவனு. இந்தியா உருவானது, சுதந்திரம் வாங்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 73 ஆண்டுகளாக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 73 வருஷமா கடைசி எடப்பாடியாருடைய ஆட்சி முடிகிற வரைக்கும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக. அது ஆறா ஓடுது, அது கட்டடமா இருக்கு, அது டேமா இருக்கு, அது கால்வாயா இருக்கு, அது மெடிக்கல் கல்லூரியா இருக்கு, அது காலேஜா இருக்கு, அது பாலிடெக்னிக்கா இருக்கு, அது பள்ளிக்கூடமா இருக்கு. 73 வருஷத்துல 5 லட்சம் கோடிக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சராகி 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். 73 வருஷத்துல 5 லட்சம் கோடி, இவங்க 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி. இதை சாதனை. எப்படி சாதனை? ஆக மொத்தம் 9 லட்சம் கோடி போச்சு, கடல்ல இருக்கு. அது 5 லட்சம் கோடி இவங்களே வாங்கிட்டாங்க 4 வருஷத்துல. இன்னும் குறை வருஷம் இருக்கு. வரி அதிகமா போட்டாச்சு. அதுல 1 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு லாபம் வருது. அந்த ரூபாய் என்னாச்சுன்னு தெரியல. குலே பகவானுக்கு படம், ஒரு படம் வச்சு தலைவர் எம்ஜிஆருடைய படம். அது நடந்தா வரி, நின்னா வரி. குலே பகவானி தாங்க நீங்க தலைவரோட பாக்குறது. யாரா குலே பகவானியில தான் தலைவர் இருப்பாரு, ராணி ஆட்சி நடக்கும், அதுதான் வரியை போடுவாங்க.
அந்த மாதிரி இப்ப எதை எடுத்தாலும் வரீங்க. ஏமாத்தி பழக்கப்பட்ட ஒரு கட்சி தான் திமுக. பிறரை ஏமாத்தி அதன் வாயிலாக ஆட்சியை நடத்தலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற பொறுப்பு விவசாய மக்களான, நெசவாள மக்களான, தொழிலாளர் மக்களான தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் உண்டு. நீங்கள் மனதிற்கும் உண்டு. நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். 26 சில பேர் சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க, எல்லாரும் அண்ணா திமுக எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க. எங்க பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சரி செஞ்சிருவார் எடப்பாடியார். போற போக்கில் எல்லாம் சரியாகி போயிடும். கூட்டணி வருமா? கூட்டணி எப்படி வரும்னு நேற்று தேனியில பேசியிருக்காருல. எங்களுக்கு திமுக தான் எதிரி, மற்ற கட்சிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திமுக வீழ்த்தக்கூடிய வியூகத்தை, திமுக ஆட்சியிலிருந்து வரக்கூடிய வியூகத்தை, அண்ணா திமுக ஆட்சியில் அமர்த்துகின்ற வியூகத்தை நான் 26 செய்து முடிப்பேன் என்று அண்ணா திமுக பொதுச் எடப்பாடியார் பேட்டி கொடுத்திருக்கிறார், மேடையில் பேசியிருக்கிறார். அதுதான் திருமணம், கர்ப்பிணி பெண்கள் இடுப்புலி வந்துடும், அவர்களுக்கு 18,000 ரூபாய் ஊக்கத்தொகை, அது போக இடுப்பு லேகியம், வெள்ளப்பூடி லேகியம். எப்படி இதெல்லாம் அம்மா இதெல்லாம் யோசிச்சு கொடுத்தாங்க. நீங்க 18,000 ரூபாய் போச்சு, இடுப்பு லேகியம் போச்சு, பரிசு பட்டம் போச்சு, தாலிக்கு தங்கம் போச்சு, திருமண திட்டம் போச்சு, எல்லாம் போச்சு. சைக்கிள் ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, அது பெல்லுலாம் கொடுக்குறாங்க. டயர் இருக்கு, டீப் இல்ல, டீப் இருந்தா காத்து இல்ல. இப்படி ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க. நாங்க கொடுத்தோம், அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க எல்லா ஸ்கூலுக்கு போய் கொடுத்தோம். அற்புதமான சைக்கிள், மினிமினி பூச்சிகள் போல பிள்ளைகள், குழந்தைகள், சகோதரர்கள், மாணவ மாணவிகள் பட்டாம்பூச்சி போல பறந்து போனாங்க சைக்கிள்ல. இன்னைக்கு எங்கேயா சைக்கிள்ல போற பிள்ளைகளை பாக்குறீங்களா? நீங்க சைக்கிளுக்கு ஒரே முறையாவே கொடுக்கல, போச்சு. ஆக ஒட்டுமொத்தமா இன்னும் நம்ம நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் இல்லாத மக்களுக்கு உதவிகள் செய்துகிட்டே இருக்கணும். கொடுக்கின்ற எண்ணம் படைத்த கட்சி அண்ணா திமுக, கொடுப்பதை கெடுக்கின்ற கட்சி திமுக. அவ்வளவு வித்தியாசம். நாங்க கொடுப்பவங்க, எங்க பையில காசை விட்டு ரூபாய் எடுத்து பிறகு கொடுப்போம். திமுக என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற சுப்ராஜ் பையில கையை விட்டு எடுத்து கொடுத்துருவோம். இந்த ரூபாய் வச்சுட்டு அதை கூட வாங்கி அவன் பையில வச்சுட்டுருவோம். நாங்க கொடுப்போம், பிறகு கொடுக்கின்ற கூட எம்ஜிஆர் பின்பற்றி வந்த எல்லோருக்கும் இருக்கும். தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த எண்ணம் உண்டு, புரட்சித்துறை அம்மாவுக்கு அந்த எண்ணம் உண்டு, எடப்பாடியாருக்கு அந்த எண்ணம் உண்டு. ஆகவே ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லா சமுதாயத்தையும் ஒன்றாக பாவிக்கின்ற எடப்பாடியுடைய ஆட்சியை, தமிழ்நாட்டில் அம்மா தலைமையில் உள்ள ஆட்சியை, எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைப்பதற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுகவுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்கள். அண்ணா திமுக வெற்றியை கேட்டார்கள். 234 தொகுதிகளிலே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை எடப்பாடியார் கைப்பற்றி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பதவியேற்க போகிறார். அந்த காட்சி எங்கள் கண்முன் தெரிகிறது. உங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.